வடை குழம்பு ரெசிபி பார்த்துடலாமா? வடைக்கு தேவையானது பார்த்துடலாம். மசால் வடைக்கு ஒரு 15 நிமிஷம் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். வடைக்கு மசாலா இதுதான். ரெடி பண்ண மசாலா மிக்சியில் அரைச்சிக்கலாம். வடைக்கு தேவையானது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பதமாக அரைக்கணும். குறைப்பாருங்க, வீடியோவில் இருக்கிற மாதிரியும் அந்த பதமாக அரைச்சிக்கணும். குறைப்பாருங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு அரைச்சிக்கலாம். குறைப்பாருங்க, இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேணாம். அரைச்சது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். வடைக்கு தேவையான கொத்தமல்லி, உப்பு, மசாலா எல்லாம் அரைச்சி வச்சதெல்லாம் எல்லாமே போட்டு பெசரி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். மசால் வடை சுட்டாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சவுடனே வெந்தயம், கடுகு போட்டுக்கணும். சீரகமும் 20 பல்லு பூண்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலரி விடணும். கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி விடணும். பெருங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா கலரிக்கலாம். நல்லா கலர்னோடனே தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். புளி முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நல்லா புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். தேவையான மிளகாத்தூள், புளியிலையும் கரைச்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணும்னு புளி கரைச்சல எடுத்து ஊற்றிக்கணும். குழம்பு கூட்டுறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லா கலரி விட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். செஞ்சு வச்சு மசால் வடையை குழம்புல போட்டுக்கணும். வடை வந்து ஒரு 20 நிமிஷம் குழம்புல நல்லா ஊறிச்சுன்னா நல்லா இருக்கும். குழம்பு டேஸ்டாக இருக்கும். மசாலா வடை குழம்பு ரெடி.